Guys, yes, we back to ride with so hard time. Okay, so we go. எங்க போறோம் தெரியல. மணாலிக்கு எவ்வளவு கிட்ட போக முடியுமோ அவ்வளவு கிட்ட போவோம். ஷோர். நைட் ரைடு சேஃப் கிடையாது, நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரூம் இங்கே தங்க முடியாது, காசு கட் பண்ணி ஆகணும். அதனால நம்ம அவுட்டரில் போயிட்டு இதில் தங்குறோம், பெட்ரோல் பங்க்ல தான் தங்க போகிறோம். அதனால இப்போதைக்கு வி கம் அவுட் சிட்டி விட்டு வெளியே அவுட்டரில் போயிட்டு வி வில் ஸ்டே. திஸ் டே டூ ஹார்ட், ரொம்ப 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 கஷ்டம். பட் பசங்க இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கு மக்களே. ஓப்பனாக சொன்னேன், பசங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பசங்க இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இப்படி இருக்கேன். பசங்க இல்லைன்னா லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது கன்ஃபார்மு. ஓகே ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைவே ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ டெஃபினெட்லி இது ஹைவே தானா அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம பசங்க போகிறாங்க பார்த்தீங்களா, ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு சும்மா தெறிக்க விட்றானுங்க. ஸோ 492 இப்படி காட்டுது, ஆனால் நம்ம 492 போகுமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:13. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து சாப்பிடவே இல்லை, போய் சமைச்சு சாப்பிட்ணும். மேகி தான். ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இல்லை சாப்பாலே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டெல்லி முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணணும். மேக் ஷூர் டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஹைவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நான் ரன் பண்ணல, ஹைவே மட்டும்தான் கண்டிக்கப்படுது. ஸோ லெட்ஸ் see வாட் கண்டிஷன். ஃப்ளாக்லாம் இருக்கு ஆக்சுவலாக. எதனால பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வருது. ஸோ மேபி நம்ம ஆகஸ்ட் 6 லடாக்ல இருக்க மாட்டோம், மணாலியில தான் இருக்கும். ஸோ மணாலியில் நம்ம வந்து ஆகஸ்ட் 6 வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, enter in ஹரியானா அஃபிஷியலி. எஸ், ஹரியானாக்குள்ள வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 483 இருக்கு. ஸோ டெல்லியை தாண்டியாச்சு, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். ஸோ கொஞ்சம் சோகமாகவும் தான் இருக்கு. பட் டெக்னிக்கலி பார்க்கும்போது டெல்லி ஓகே. பட் நம்ம அந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் 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 எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த எச்சு துப்புறதுக்கு ரோட்ல டிராஃபிக்கு பூண்டு போகிறது, அது சென்னையில் நார்மல், அது நீங்கள் சென்னையில் போல பார்க்கலாம். பட் எனக்கு இது பிடிக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இந்த இதுதான் பிடிக்கல, எச்சு துப்புறது, அந்த கிளீனிங் இல்லை. கம்பேரிட்லி நம்ம இதில் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக இருந்துச்சு. ஸோ குட்டி பசங்களை பார்த்தா தெரியல என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரி இறங்கிருக்கு. காய்ஸ் ஆக்சுவலாக நான் பார்த்து ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. ஸோ we go to stay in petrol bunk. ஒரு 30 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். காலையிலேருந்து ரொம்ப நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணதுனால அவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு போல். எனக்கு தூக்கம் வரல, ஆப்வியஸாக இவனும். நம்ம வந்து இட்ஸ் அயன் மேன். நாளாக கூட்டா காலைல வரைக்கும் ரைட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் நாட் அ பிக் டே இது. ஓகே, பெட்ரோல் பக்கம் சர்ச் பண்ணி போகிறோம். போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட போகிறோம். சமைச்சு நூடுல்ஸ் தான் ஆக்சுவலாக சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு
காலைல சீக்கிரம் வேக்கப் ஆகி ரைடு கிளம்பணும். ஸோ மணாலி ரீச் ஆகணும். ஸோ தட்ஸ் த ஒன்லி டார்கெட். யா நினைச்சுக்கோ நடத்திக்கோ அது வருதுமா. ஏதோ ஃபைட்டு போயிட்டு இருக்கு கைஸ். அடிச்சுட்டு மாயிரானே கைஸ். என்ன கதனே தெரியல. நத்திங் டு சே. சண்டே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரைடு ஆரம்பிச்சு சண்டையை பாக்குறேனே. எஸ், இவனுங்க எங்க போறாங்கன்னே தெரியல மக்கள். எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. நீங்க ஃபுல்லா இதுதான் சாப்பாடு, அப்புறம் சம்திங் ஏதோ கடையாகுது. ஆனா இது எதுவுமே உடம்புக்கு நல்லது இல்லை மக்களே. எதுவுமே நல்லது இல்லை. ஜஸ்ட் ஸ்கிப் திஸ். ஆக்சுவலி ஹியூமனோட எவால்யூஷனே வந்து மீட்டு தான். ஸோ ரியல் மீட் வித்தவுட் ஆயில், ரியல் மீட்டு தான் நம்ம சாப்பிட்டது. பட் இப்போ வந்து கரண்ட்லி எல்லாம் வெஜிடேபிள், வெஜ்ஜாக சாப்பிட்றது, அந்த மாதிரி கார்ப்ஸ் அதிகமாக லோட் பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வெறும் புரோட்டீன் கரெக்டான உங்க டயட்டை ஃபாலோ பண்ணி புரோட்டீனோட சாப்பிட்டீங்கன்னா எந்த இஷ்யூமே வராது. யா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே ஸோ பேசிக்காக நான்வெஜ்ஜில் தான் இருக்குது, வெஜ்ஜில் இல்லை. ஸோ எனக்கு வெஜ்ஜு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். பட் நான்வெஜ் உயிர். அதை சாப்பிடும் போது நானா இருப்பேன். தட்ஸ் இட். அதை சாப்பிட்டா மிருகத்தனமாக இருப்பானா அப்படிலாம் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டு குழந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, வெஜ்ஜு சாப்பிட்டு ரொம்ப ரகடாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ தட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் பாடி கண்டிஷன், அவர் மூட் ஸ்விங்ஸ். ஸோ அது அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி வரும். இதுக்கும் அதுக்கும் ஃபுட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஃபுட்டு சாப்பிட்டா வந்து அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பஞ்சாபிஸ் நிறைய பேர் இருக்காங்க டெல்லியில். அந்த அவங்க கல்ச்சரு சூப்பராக இருக்கு மக்களே. அவ்வளோ அருமையாக இருக்கு அவங்க கல்ச்சர், பஞ்சாபி கல்ச்சர். ஐ ரியலி லவ் இட். அந்த கல்ச்சரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப வந்து லவ் பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க. ஸோ யா, எனக்கு அந்த கல்ச்சர் மேலே ரொம்ப தனி ரெஸ்பெக்டே வந்துருச்சு. ஸோ யா, மேபி இங்கே தூங்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. லெட்ஸ் செக் இட் அவுட். பார்ப்போம். இங்கே பெருசாக இருக்குது, மேபி இங்கே தூங்கலாம். யா பாருங்க, பெரிய பெட்ரோல் பங்க். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பெருசாக வராது, ஏன்னா இது ஹைவே தாண்டி வருது. ஸோ இடமும் இருக்கிறதுனால இங்கே தூங்க அலோவ் பண்ணுவாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. விட்டாங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்குவோம். இல்லைன்னா பச்சை எனக்கு தெரியலை. மேபி இங்கே ரூம் இருக்கல, வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. செக் அவுட் பண்ணி பார்ப்போம். இங்கே ரூம் இருந்தாலும் ரூம்குள்ளே தங்கலாம், இல்லை வெளியே டென்ட் ஸ்டே பண்ணி தங்கலாம். ஸோ யா, லெட்ஸ் see. இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யா, ஸ்டே பண்ணுற அளவுக்கு வசதியும் இருக்குது. அதே மாதிரி அந்த அளவுக்கு இது க்ரௌடான பெட்ரோல் பங்க் இல்லை. ஏன்னா இது ஹைவே தாண்டி வர்றதுனால இங்கே யாரும் மோஸ்ட்டாக இங்கே வரமாட்டாங்க. ஸோ நைட்டில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம். எஸ், இப்போ வந்து இந்த vlog, இந்த டேவோட vlog இதோட முடிச்சுக்கிறேன். யா, யூ ஆர் கெட்டிங் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு do something. Soon we will get more good contents, லடாக்கோட கண்டென்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதை வீடியோ போடணுமானா யா, இப்போதைக்கு ஸோ டயர்டாக இருக்கேன், இப்போ வேண்டாம். நான் மேபி மணாலியில் போயிட்டு எப்படி இதை போடுறேன்றதை காட்டுறேன். யா ஷோ காய்ஸ், ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் டாக் இருக்கிறதுனால இவனுங்க வந்து வேணான்றானுங்க. ஸோ யா, அதனால டென்ட்டு கடிச்சிடும்ன்றாங்க. எனக்கு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றிலாம். ஸோ இப்போ வேற எங்கேயோ கிளம்பலாம் அப்படின்றாங்க. தூக்கம் வருதுன்றாங்க, ஆனால் பக்கத்தில் போகலான்றாங்க. லெட்ஸ் see எது நடக்குதோ எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்கிறாங்க. அதே டைலாக் நான் தான் சொன்னேன்.
லெட்ஸ் கோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. போலாம் போலாம். நீ தான் போகணும், என்கிட்ட மேப் இல்லை. பார்ப்போம் எங்க வரைக்கும் போறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். வயிற்று தான்டா வாட்ச் அப்படின்னு. இங்க ஒரு பாரத் பெட்ரோல் பங்க்ல கேட்டதுக்கு இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஆப்வியஸா அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, நான் நிறைய பேர் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாவே இது மோர் என்ன சொல்றது ஹைஃபையா எதிர்பார்ப்பாங்க. ஹைஃபை அதுவும் என்னன்னு சொல்ல தெரியல, அவ்வளோதான். சில பேர் விட மாட்டாங்க, சில பேர் விடுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல இவங்க விடலை. கைஸ் see this, நல்லா இருக்குல்ல? யா இட்ஸ் குட். பூமாவும் நல்லா இருக்கு. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். இது பார்க்கவே சுமாரா இருக்கு. பட் ஆனால் மோர் ஸ்பேசஸ். பங்க் சின்னதாக இருக்கு, பட் மோர் ஸ்பேசஸ் இருக்கு. மேபி இங்கே தங்க விடுவாங்க, ஏன்னா நிறைய ட்ரக்கு வந்து நிற்கிது. ஸோ ஆப்வியஸாக இங்கே தங்க விடுவாங்க. ஸோ யா லெட்ஸ் சி தங்க விடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். டென்ட் ஸ்டே இருக்கும்னு நினைக்கிறேன். டென்ட் ஸ்டேவும் இருக்கு. இங்கே தங்கலாம், எங்கேயாவது மேபி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பார்ப்போம். கைஸ் ஆக்சுவலி இங்கேயும் செருப்படி கிடைக்கப்பட்டது. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதர் முயற்சி திருவினையாக்கும், முயற்றால் சாதிக்க முடியும். பார்ப்போம். இங்க டோலே வரப்போகுது. டோலா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா டோலே வந்துருச்சு. லட்சி பார்ப்போம் எங்க வேற எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு. டெல்லியில இருந்து கிளம்பி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டோல் கிராசிங். ஸோ யா நான் வந்து சர்வீஸ் பண்ணி 58 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டேன் அதுக்குள்ள. பட் ஆனால் இதில் வந்து 30-40 கிலோமீட்டர் மட்டும்தான் இங்கே அவுட்டர் சிட்டி. அது 50 கிலோமீட்டர் கிட்ட சிட்டி உள்ளே ரைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு போச்சு. யா இங்கே ஏதாவது அவுட்டரில் பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக இருக்கும். இங்கே இதுக்கப்புறம் ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறது. உள்ளே இருக்கிறது எப்பவும் மோஸ்ட்டாக அவ்வளோ சொல்ல மாட்டாங்க, சொல்கிறதே பெரிய விஷயம். பட் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு. யா ஃபைன், ஃபைனலி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபுட்டேஜ்லாம் காப்பி பண்ணிவிட்டு நானும் வந்து தூங்க போகிறேன். எனக்கே தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு நிலமை மோசமாகுது. ஏன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, வண்டி நிறுத்தி ஓட்டினா தான் பிரச்சனையே. ஸோ பைக் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. செயின் கிளீன் வேறு பண்ணோம். சூன் வி கெட் ரெடி பண்ணி போதா பார்த்துக்கலாம். ஓகே ஆக்சுவலி இங்கே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க, இது என்னோட டென்ட்டு, இது அவனோட டென்ட்டு. 2 டென்ட்டு இங்கே போட்டு ஸ்டே செஞ்சிடும். பைக் இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ யா சேஃப்லி யார் வைண்ட் அப் டு திஸ் கோர்ஸ். ஓகே நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து மணாலி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.